இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். அரக்கோணம் தொகுதியை வந்து பார்க்கலாம். இப்போ மொத்தமா 954 சாம்பிள்ஸ். அதுல வந்து வேலட் எடுக்க போறது 936 மட்டுமே. இதுல வந்து இந்துக்கள் 810 அண்ட் கிறிஸ்தவர்கள் 32, முஸ்லிம்கள் 88, அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில 6 பேரு அண்ட் ஆண்கள் 459, பெண்கள் 473, மூன்றாம் பாலினத்தோர் 4 பேர், 18ல இருந்து 19 வயசு வரைக்கும் 237, 20ல இருந்து 30 வயசு வரைக்கும் 238, 30ல இருந்து 50 வயசுல வந்து பாத்தீங்கன்னா 261 அண்ட் 50 வயசுக்கும் மேற்பட்டவர்கள் 200 பேர் மட்டுமே. படித்தவர்கள் 667, படிக்காதவர்கள் 269. 1 இயர் அப்படிங்கிற சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா 225, பறையர் சமூகத்துல இருந்து 197, முதலியார் சமூகத்துல இருந்து 139, கோனார் சமூகத்துல இருந்து 75, நாயுடு சமூகத்துல இருந்து 66, அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில 234. அண்ட் கட்சி வாரியா வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கட்சி சார்ந்து வந்து 238, காங்கிரஸ் கட்சி சார்ந்து 49, அஇஅதிமுக இருந்து 222 பேர், பாஜக இருந்து 31, அமமுக இருந்து 53 அண்ட் நாம் தமிழர் கட்சியில இருந்து 23 பேர், பாமக இருந்து 181 பேர் வந்து தங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. திமுகவோட அரசாங்கம் எப்படி இருந்து அவங்களோட செயல்பாடு அப்படின்னு கேட்டா மிகவும் மோசம்னு 30% பேரும், 29% பேர் மோசம்னு, சுமார் அப்படின்னு 17% பேர் சொல்லியிருக்காங்க. மிகவும் சிறப்பாகவே செயல்பட்டிருக்கார்கள் அப்படின்னு 14% பேர் தங்களோட வாக்குகளை வந்து செலுத்தியிருக்காங்க. பாஜகவோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படிங்கிற கேள்விக்கு மிகவும் மோசம்னு 27% பேரும், மோசம் அப்படின்னு 26% பேரும், சுமார் அப்படின்னு 16% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கன்னு வெறும் 15% பேர் தான் நினைக்கிறாங்க அரக்கோணம் மக்கள். அண்ட் ப்ரெஃபர்ட் கேண்டிடேட் பிஎம் கேண்டிடேட்டா யாரை பார்க்குறீங்கன்னா ராகுல் காந்திக்கு தான் அதிக ஓட்டு வந்திருக்கு, 49%, நரேந்திர மோடி அவர்களுக்கு 34%, முக ஸ்டாலின் அவர்களுக்கு 4.67%, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 3.81% வாக்குகள் வந்து செலுத்தியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களுடைய வாக்குகள் வந்து செலுத்துவீங்களா அப்படின்னு 2026 வரக்கூடிய தேர்தலுக்கு செலுத்துவீங்களா அப்படின்னு அரக்கோணம் மக்களை கேட்டா நோ அப்படின்னு 70% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆம் செலுத்துவோம் அப்படின்னு 15% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2019 ஜெனரல் எலெக்ஷன்ல உங்களுடைய வாக்கு யாருக்கு போட்டீங்கன்னு கேட்ட கேள்விக்கு திமுக கூட்டணிக்கு 55% பேரும், அஇஅதிமுக கூட்டணிக்கு 30% பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 2.53% பேர் மட்டுமே வாக்குகள் வந்து செலுத்தினதா சொல்லியிருக்காங்க. நாளை மறுநாள் நடக்க போற 2024 லோக்சபா எலெக்ஷன்ல உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படிங்கிற கேள்வியில திமுக அதிகப்படியா 42.35%, அஇஅதிமுகக்கு 34.99%, பாஜக கூட்டணிக்கு 13.20%, நாம் தமிழர் கட்சிக்கு 5.1% வாக்குகள் மட்டுமே செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அசம்பிளி வைஸ் பாத்தீங்கன்னா அரக்கோணத்துல யார் லீடிங்ல இருக்காங்க, திமுகல அசம்பிளி தொகுதிக்கு ஒரு தொகுதியா வந்து பார்த்தோம்னா இதுல வந்து 48% ஆகி திருத்தணியில திமுக வந்து லீடிங்ல இருக்காங்க. அதே மாதிரி அஇஅதிமுக வந்து பாத்தீங்கன்னா 42% அரக்கோணத்துல, பிஜேபி கூட்டணிக்கு வந்து 17.49% ஷொலிங்கர்ல வந்து வாங்கியிருக்காங்க. நாம் தமிழருக்கு 6.71% அவங்க அரக்கோணத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸா திமுக கூட்டணிக்கு 41%, அஇஅதிமுக கூட்டணிக்கு 36%, பிஜேபி எலிகன்ஸ்க்கு 14%, நாம் தமிழருக்கு 4.58% தான் அரக்கோணத்துல. ஸோ இதுவும் நெக் டு நெக்கா தான் நீங்க பாப்பீங்களா ஹரிஷ்? இல்ல, இந்த தொகுதி வந்துட்டு ஒரு 4%, 5% லீடு வருது. சரிங்க, 5% லீடுங்கிறப்போ இது வந்து திமுக வெற்றி வாய்ப்பு தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிஎம்கே தான் ஜெயிக்கும். கண்டிப்பா. ஓகே, இவ்வளவு ஷேரா சொல்றாங்க. எந்த அளவுக்கு இது உறுதியாக ஆக போகுது அப்படிங்கிறத வந்து நம்மளோட தேர்தலோட கவுண்டிங் முடிச்சு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.